தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதரை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகைக் கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஜூலை 11ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து முன்மதியோட இருங்க. ஏன்னா ஓநாய் கூட்டத்துக்கு நடுவில் ஆட்டுக்குட்டியை அனுப்புற மாதிரி உங்களை அனுப்புறேன். ஸோ பாம்பு மாதிரி முன்மதியோடவும் புறாக்களை போல கபடு இல்லாமலும் இருங்க. ஓகேங்களா? முன்மதியோடு இருக்கலாம், ஆனால் எப்படி இருக்கணும்? எந்த ஒரு பாவம் இல்லாத ஒரு கபடு இல்லாதவங்களா இருக்கணும். இன்னொரு சூப்பரான விஷயத்தை ஏசப்பா சொல்றாரு. என்னது? நீங்க என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு பயப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? இந்த வசனத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா அங்க இருந்து நமக்காக அவர் பேசுவார். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.